அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, திருச்செந்தூர் முருகன் அருளை பெற வழிபடும் முறையைத்தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஆலயத்திற்கு செல்வதாக இருந்தாலும் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைத்தால்தான் நம்மால் அந்த ஆலயத்திற்கு செல்ல முடியும். பலருக்கும் பல பிரபலமான ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை செய்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அது தள்ளி போய் கொண்டே இருக்கும் அல்லது தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் பலரும் ஆசைப்படக்கூடிய ஒரு கோவிலாக திகழ்வதுதான் திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்பவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பதால் பலருமே முருகப்பெருமானை திருச்செந்தூர் சென்று தரிசிக்க வேண்டும் என ஆசைப்படுவார்கள். அப்படி சென்று தரிசிக்கும் போது செய்ய வேண்டிய வழிமுறைகள் பற்றித்தான் இன்னைக்கு நாம ஆன்மீகம் குறித்த இந்த வீடியோல பார்க்க போறோம். அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழக்கூடியதுதான் திருச்செந்தூர் முருகன் கோவில். அசுரனை வதம் செய்த இடமாகத்தான் இந்த திருச்செந்தூர் திகழ்கிறது. மேலும் இது குருஸ்தலமாகவும் கருதப்படுகிறது. முருகப்பெருமான் சிவபெருமானை வழிபட்ட தலமாக இந்த தலம் திகழ்கிறது. அதனால் தான் வேறு எந்த முருகப்பெருமானிடமும் இல்லாத ஒரு சிறப்பாக இந்த முருகனின் கையில் மலர்கள் இருக்கும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு செல்லும் போது எந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம். பொதுவாக முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையாக செவ்வாய்க்கிழமை திகழ்கிறது. அதனால் பலருமே செவ்வாய்க்கிழமை சென்று வழிபட வேண்டும் என நினைப்பார்கள். அதில் எந்த தவறும் இல்லை. அதோடு மட்டுமல்லாமல் இது குருஸ்தலம் என்பதால் வியாழக்கிழமை முருகப்பெருமானை தரிசிப்பது என்பது ரொம்பவுமே சிறப்பு. புதன்கிழமையன்று ஆலயத்திற்கு சென்று இரவு தங்கி வியாழக்கிழமை காலையில் முருகப்பெருமானை தரிசிக்கலாம். விசேஷகரமான நாட்களாக கருதப்படும் சஷ்டி, கிருத்திகை போன்ற நாட்களில் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் என்பதால் முடிந்த அளவிற்கு கூட்டம் இல்லாத நாட்களாக சென்று தரிசனம் செய்வது சிறப்பு. விடியற் காலையிலே எழுந்து அங்கு இருக்கக்கூடிய நாளை கிணற்றில் நீராடிவிட்டு கடலில் மூழ்கி எழுந்திருக்க வேண்டும். எல்லோருமே கடலில் மூழ்கி விட்டுத்தான் பின்பு நாளை கிணற்றில் நீராட வருகிறார்கள். அது மிகவும் தவறு. முதலில் நாளை கிணற்றில் தான் நீராட வேண்டும், பின்புதான் கடலில் நீராடச் செல்ல வேண்டும். பிறகு முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு முன்பாக கடைவீதியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சிதற தேங்காயை உடைத்துவிட்டு அவரிடம் மனதார வேண்டிக் கொண்டு பிறகு முருகப்பெருமானை தரிசிக்க செல்ல வேண்டும். இவ்வாறு முருகப்பெருமானை தரிசிக்க செல்லும் போது வெறும் கையை வீசிக்கொண்டு செல்லாமல் நம்மால் இயன்ற அளவு மலர்களை வாங்கி கொண்டு போய் முருகப்பெருமானுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய வேண்டுதலை நாம் கூறும்போது கண்களை திறந்து முருகப்பெருமானை பார்த்தவாறு கூற வேண்டுமே தவிர்த்து கண்களை மூடி கூறக்கூடாது. அப்படி அந்த நேரத்தில் முருகப்பெருமானை வேண்ட முடியவில்லை என்று நினைப்பவர்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்து கோவிலுக்குள் ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து வேண்டுதலை கூறலாம். கோவிலில் முருகப்பெருமானை தரிசனம் செய்த பிறகு எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடுகிறீர்களோ இல்லையோ கண்டிப்பான முறையில் குரு பகவானை சென்று வழிபட வேண்டும். முடிந்தால் அவருக்கு 2 தீபங்களை ஏற்றி வைத்து வழிபட்டு விட்டு வர வேண்டும். பிறகு அங்கு அசுரனை வதம் செய்த சூரசம்ஹார மூர்த்தி இருப்பார். அவரையும் வழிபாடு செய்ய வேண்டும். இவரை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து நாம் வழிபடுவோம். இந்த எளிமையான வழிமுறையை பின்பற்றி நாம் திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் வழிபாடு மேற்கொண்டோமே என்றால் கண்டிப்பான முறையில் முருகப்பெருமானின் அருளை நம்மால் பெற முடியும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.